அனைவருக்கும் வணக்கம். நமது நட்சத்திர ரகசியங்கள் எனும் இந்த போட்காஸ்டில் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஆழமான சிறப்பம்சங்களையும், அதன் புராண வேதக்குறிப்புகளையும், நமது வாழ்வில் அதன் தாக்கத்தையும் விரிவாக பேச இருக்கிறோம். இன்று நாம் விண்ணில் ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒளியை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வெறும் நட்சத்திரம் மட்டுமல்ல, நம் கலாச்சாரத்திலும் வாழ்விலும் ஆழமாக பதிந்த ஒரு பெரும் ரகசியம். வாருங்கள், இந்த அரிய நட்சத்திரத்தின் சிறப்பம்சங்கள், குணாதிசயங்கள் மற்றும் நம் வாழ்வில் அதன் தாக்கம் பற்றி விரிவாக காண்போம். திருவாதிரை நட்சத்திரம் வானமண்டலத்தில் 6வது நட்சத்திரமாக போற்றப்படுகிறது. இது மிதுன ராசியின் பெரும் பகுதியை உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை சிவபெருமான், குறிப்பாக ஆனந்த தாண்டவமாடும் நடராஜப் பெருமான். திருவாதிரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது சிவபெருமானின் நடனம்தான். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை திருநாள் சைவ சமயத்தினருக்கு மிக முக்கியமான பண்டிகையாகும். அன்று சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடனமாடி அண்ட சராசரத்தையும் அசைப்பதாக ஐதீகம். இது வெறும் ஐதீகம் மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் வானியல் அறிவிலும் ஆன்மீகத்திலும் கொண்டிருந்த ஆழமான புரிதலின் வெளிப்பாடு. திருவாதிரை நட்சத்திரத்தின் வடிவம் ஒரு மனிதனின் தலை அல்லது ஒரு வைரக்கல் போல சித்தரிக்கப்படுகிறது. இதன் ஆளும் கிரகம் ராகு. ராகு பொதுவாக ஒரு சவாலான கிரகமாக கருதப்பட்டாலும், திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுவின் தாக்கம் ஞானத்தையும் ஆழ்ந்த சிந்தனையும் புதுமைகளையும் கொடுக்கக்கூடியது. இந்த நட்சத்திரத்தின் பிரதான குணம் ஆர்டா என்பது, அதாவது ஈரப்பதம் அல்லது கண்ணீர் என்று பொருள். இது வெறும் துக்கத்தை குறிப்பதல்ல, இது உணர்ச்சிபூர்வமான ஆழத்தையும் பிறரின் துயரை போக்க விழையும் கருணையையும் ஞானத்தின் வாயிலாக கிடைக்கும் உள்ளுணர்வையும் குறிக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள். இவர்களின் மனதில் ஒரு ஆராய்ச்சி குணம் இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழத்திற்குச் சென்று ஆராயும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. இவர்கள் விரைவாக கற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். சிக்கலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் திறமை இவர்களுக்கு உண்டு. வழக்கமான பாதையை விட்டு விலகி புதிய விஷயங்களை செய்ய விரும்புவார்கள். அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். வெளிப்புறத்தில் கடினமானவர்களாக தோன்றினாலும் இவர்கள் ஆழ்ந்த உணர்வுகளை கொண்டவர்கள். பிறரின் வலியை புரிந்து கொள்ளும் கருணை இவர்களுக்கு இருக்கும். சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்கள். தங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் உறுதியாகவும் முன்வைக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. கடினமான சூழ்நிலைகளிலும் நகைச்சுவையோடு அணுகும் திறன் இவர்களுக்கு இருக்கும். சில சமயங்களில் எளிதில் கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. பிறரின் கட்டுப்பாட்டிற்குள் வாழ விரும்பாதவர்கள். தங்களின் சொந்த முடிவுகளை எடுப்பதில் இவர்கள் உறுதியாக இருப்பார்கள். சில சமயங்களில் தங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த தயங்குவார்கள். திருவாதிரை நட்சத்திரம் வாழ்வின் பல்வேறு அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆராய்ச்சி, மருத்துவம், பொறியியல், கணினி அறிவியல், எழுத்து, சட்டம், ஆன்மீகத் துறைகள் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். ராகுவின் தாக்கத்தால் இவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அந்நியர்களுடன் இணைந்து பணிபுரியும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இவர்கள் தங்கள் உறவுகளில் நேர்மையும் விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பார்கள். சில சமயங்களில் உணர்ச்சிவசப்படுவதால் உறவுகளில் சிறிய சலசலப்புகள் ஏற்படலாம். ஆனால் அன்பானவர்கள் தங்கள் துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள். பொதுவாக ஆரோக்கியமாக இருந்தாலும் ராகுவின் தாக்கத்தால் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், தோல் நோய்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி இவர்களுக்கு மிகவும் அவசியம். சிவபெருமானின் நட்சத்திரம் என்பதால் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் இவர்களுக்கு மன அமைதியும் ஞானத்தையும் தரும். திருவாதிரை நட்சத்திரம் பற்றிய தகவல்கள் நமது பண்டைய வேதங்களிலும் புராணங்களிலும் ஜோதிட சாஸ்திரங்களிலும் ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. ரிக்வேதத்தில் ஆர்த்தா என்ற சொல் மழை, இடி, மின்னல் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவாதிரை என்பது ருத்ர தேவதையின் நட்சத்திரம். ருத்ரன் என்பவர் சிவபெருமானின் ஒரு வடிவம். அழிவுக்கும் மறுபடைப்புக்கும் காரணியாக இருக்கும் ருத்ரனின் சக்தி இந்த நட்சத்திரத்தில் பொதிந்துள்ளது. மழை, மேகங்கள், இடி, மின்னல் ஆகியவை திருவாதிரை நட்சத்திரத்துடன் தொடர்புபடுத்துவது அதன் அழிக்கும் மற்றும் புதிய உயிரை உருவாக்கும் சக்தியை காட்டுகிறது. ஸ்கந்த புராணத்தில்
திருவாதிரை விரதம் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை போற்றும் விதமாக மார்கழி திருவாதிரை அன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவாதிரை என்பது சிவபெருமானின் நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம், பலதீபிகா போன்ற ஜோதிட நூல்களில் திருவாதிரை நட்சத்திரத்தின் குணாதிசயங்கள், அதன் தாக்கம், யோகங்கள் ஆகியவை விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்வின் ஆரம்ப கட்டத்தில் சில சவால்களை எதிர்கொண்டாலும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால் வெற்றியை அடைவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ராகுவின் ஆதிக்கத்தால் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை என்பது வெறும் நட்சத்திரம் மட்டுமல்ல, அது ஒரு ஞானத்தின் சுடர். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் உள்மனதில் இருக்கும் அறிவையும் ஆராய்ச்சி குணத்தையும் ஆன்மீக நாட்டத்தையும் வளர்த்து கொண்டால் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் நமது நட்சத்திரத்தின் தாக்கத்தை புரிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய பலங்களையும் பலவீனங்களையும் அறிந்து கொண்டு வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழ முடியும். திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு கற்றுத்தருவது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு புதிய சிந்தனைகளுடன் முன்னேறிச் செல்வதுதான். திருவாதிரை நட்சத்திரம் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு நட்சத்திரத்தின் சிறப்பம்சங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.